சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையான இன்று சூரிய உதயத்தை காண குவிந்த சுற்றுலா பயணிகள் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் பார்க்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை காண்பதற்காகவும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிடவும் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் பெரும் திரளாக கடற்கரையில் திரண்டனர். ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதையடுத்து கடலில் புனித நீராடிய சுற்றுலா பயணிகள் பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக படகில் செல்ல காலை முதலே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். நாங்க சென்னையில இருந்து வந்தோம். கன்னியாகுமரிக்கு நாங்க சன்ரைஸ் பார்க்கலாம் தான் காலையில ஒரு 5:30க்குலாம் இங்க வந்தோம். பட் மழை காரணமா எங்களால அதை பார்க்க முடியல. சன்ரைஸ் வரல இன்னைக்கு. ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்தது. சரி, போட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அங்க விவேகானந்தர் மியூசியம்லாம் போய் பார்த்துட்டு போலான்ற பிளான்ல இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.